நியூ பீரோ அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாமா? எப்படி குப்பை கோலமா இருக்கு பாருங்க என் ரூமே. அதை வந்து எவ்வளோ நீட்டா இப்படின்றதுக்குள்ள பண்ணிடுறது மட்டும் பாருங்க. ஓகே, பண்ணலாமா? ஆரம்பிப்போமா? இது எல்லாமே என்னோட சாரீஸ். இந்த பேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சாரீ தான். நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மோஸ்ட் மை ஃபேவரபிள் சாரீ. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரிக்கு வந்து எடுத்து கொடுத்த ஒரு சாரீ. பட் இப்படி இருக்கு. ஆனால் ஃப்ரீ ப்ளீட் பண்ணதெல்லாம் வந்து தனியாக வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீ ப்ளீட் பண்ணது. இதெல்லாம் நார்மலாக காட்டன் சாரீ தனியாக வைக்க போகிறேன், சில்க் சாரீஸ் தனியாக வைக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு வேலையே. எனக்கு அதுதான் எங்கள் அம்மா வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறேன். காட்டன் சாரீ தனியாக அடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் சாரீ தனியாக, சில்க் சாரீ தனியாக. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாமே பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இந்த சாரீஸ்லாம் எனக்கு பிடிச்ச கலர்லேயே தான் எல்லாமே எடுத்துருப்பேன். டபுள் ஷேடு தெரியுதா? ப்ளூ வித் பர்பிள் வரும். இது வந்து இந்த க்ரீன், இது அதை விட லைட் க்ரீன் தான். இது இப்படி இருக்கா பார்க்கறதுக்கு, ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ நிறையா வந்து இதெல்லாம் ப்ளவுஸ் அண்ட் சாரீஸு. பீரோ வாங்காத முன்னாடி இப்படி தான் வச்சுட்டு இருந்தேன் என் சாரீஸ் மொத்தமே. அதெல்லாம் இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இது வந்து பாசை கலர் சாரீ. அப்புறம் இது வந்து எனக்கு தாலி பிரித்து கொடுக்கும் போது இந்த சாரீ. அப்புறம் வந்து இன்னொரு ப்ளூ கலர் சாரியை கட்டியிருப்பேன். சென்னை சில்க்ஸில் இருக்கிறது இது. ஆக்சுவலி இது வந்து வேறு லெவல் க்யூட்டாக இருக்கும், அதனால் இதை எடுத்தேன். இதெல்லாம் வந்து நம்ம அயனிங் கொடுக்கணும், அதனால் இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். இது எல்லாமே மொத்தமே ப்ளவுசஸ் தெரியுதுங்களா? ஸோ ப்ளவுஸ் தனியாக வைக்க போகிறேன், சாரீஸ் தனியாக வைக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு முழு வேலையாகவே இருக்க போகுது. இது வந்து ரெண்டுமே க்ரீன் கலர் தான், ஆனால் வந்து அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. இது வந்து சில்வர் ஷேடா, இது கோல்டன் ஷேட். எப்படி இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது வந்து எனக்கு சொல்லுங்கள். சில்வர் ஷேடா ஒரு கோல்டன் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டன் ஷேடு, சில்வர் ஷேடில் வந்து பார்டர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஐ மீன் முந்தி செம்மையாக இருக்கும். காமிக்கிட்டா முந்தி 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 பாருங்க, முந்தி எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபுல்லாகவே பூ மாதிரி வரும். அப்புறம் இது ஒரு பிங்க் ஷேடு. இது வந்து கேரளா காட்டன், கோல்டன் வித் அந்த கலர். இதுலேயே வந்து ப்ளூ கலர் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அப்புறம் மயிலும் ஒன்று இருக்கும், அதையும் நான் காமிக்கிறேன். இதுலேயே மயில் வந்து பாருங்கள், இதுலேயே மயிலும் வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தெரியுதா? மயில் அண்ட் தென் கோல்டன் ஷேட்ஸ். இதில் எனக்கு எது நல்லா இருக்கும்ன்றதை வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே. அப்புறம் ப்ளூ சாரீஸ் நான் சொன்னல, என்னை வச்சு ஒரு சாரீ கடையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது சாரீ. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி கேரளாவில் எடுத்த ஒரு சாரீனா இந்த சாரீ. இந்த ஏன டிசைன் போட்டு க்யூட்டியாக இருக்கும். கலரும் வந்து லைட்டி சாக்லேட் கலர் சொல்லுவாங்களே, அந்த ஷேட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து மோனிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கிட்ட வந்து இது பை பண்ணது. இது கட்டும் போது வேற லெவல். இது அந்த பிளாக் கலர் சாரீ, அதையும் காமிக்கிறேன். இது பிங்க் ஷேடு. தென் இது எல்லாமே அந்த காட்டன் சாரீஸ். ஏன்னா நீங்கள் சம்மர் டைமில் வந்து வேர் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இதுவும் காட்டன் தான். மோஸ்ட்லி பாதி காட்டன் வச்சுருப்பேன், பாதி சில்க் சாரீ வச்சுட்டு பாதி காட்டன் மெத்தட். பட் வந்து இதுலேயே சில்க் மாதிரி இருக்கும், பட் காட்டன் தான். இந்த சாரீ தான். இதுவும் மோனிஷான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட பை பண்ணது தான் இந்த ரெண்டு சாரீ. தெரியுதா? கியூட்டி பை. இதெல்லாம் ரெண்டுமே. அண்ட் தென் இது வந்து நான் இதுக்கு கோவில் திருவிழாக்கு வந்து நான் வேர் பண்ணிக்க ஒரு சாரியாக இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். ஓகே, இது எல்லாமே இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேறு ஒரு பை இருக்குது, அதெல்லாம் நான் காமிப்பேன். ப்ளவுஸ் எல்லாம் எப்படி எப்படி எந்தெந்த மாடலில் தச்சிருக்கேன்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? இது எல்லாமே என்னுடைய வந்து ஷேப் வரிசை எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் கவர் வந்து என்கிட்ட ஹேவிங்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, எல்லா கலரும் இருக்குது ஷேப்பியர்ஸில். ஓகே, எல்லாமே பார்க்க அழகாக இருக்குல்ல. ஒயிட் கலர், அப்புறம் பிஸ்தா கலர், பிங்க்கு, ப்ளூ, ஆனியன் கலர். இது வந்து 2 ஷேடு இருக்கும் கலரே பாருங்கள். இதை பாருங்கள், இது வந்து அந்த நாகர்பழம் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் ஒன்று, ப்ளூ கலர்ஸ் ஒன்று. அப்புறம் வந்து ஒயிட்லேயே வந்து வார்ம் ஒயிட் இருக்குது, பியூர் ஒயிட்டும் இருக்குது, 2 கலரும் இருக்குது. இதில் ஃபோனில் அப்படியே 2 ஒரே மாதிரி தெரியுது பிரிட்டோவாக, ஆனால் நேரில் பார்த்தா தெரியும். இது வந்து சாண்டல் கலர், இது வந்து லைட் பிங்க்கு, டார்க் ப்ளூ, எல்லா கலரும் இருக்குது. ஆனால் மடிக்கணும் இதெல்லாம். இப்போது க்ரீன் இருக்குது, ஸ்கை ப்ளூ இருக்குது, லைட் ப்ளூ இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு மடிப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் பார்த்தலாமா? இது எல்லாமே என்னோடய ப்ளவுஸு. அதில் வந்து இதெல்லாம் பாருங்கள், க்யூட்டியாக இருக்கும். எந்த சாரீக்கு வேணால் மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளவுஸஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் காட்டன் ப்ளவுஸு. சாரீஸ் காட்டன் ப்ளவுஸ்லாம் நிறைய இருக்குது, ஆனால் போடுறதும் இல்லை. இது பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன். இதோட பேக் வந்து கழுத்து இப்படி வச்சுருக்காங்க. ஓகே, தென் ஆரிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிங்க் இருக்குது, பர்பிள் இருக்குது, பிங்க், பர்பிள், ஒயிட், க்ரீன். இது வந்து காட்டன் ப்ளவுஸ், பிங்க் கலர், கொஞ்சம் அந்த கிராண்டட் மாதிரி அந்த இது வரும். அது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுடியா போடுறது வந்து நான் ப்ளவுஸாக தைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸாக வந்து தைச்சிருக்கேன். பாருங்க, க்யூட்டாக இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அதில் சுடியும் வந்து நான் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு சாரிக்காக எடுத்தேன், மிரர் வச்ச மாதிரி. தென் பிளாக் கலர் ஆரி ப்ளவுஸ், ஒழுங்காக தெரியலையோ, எனக்கு காமிக்கிறேன். ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்ஸ் தான், பிளாக் கலர் ஆரி. அண்ட் தென் நார்மலாக வந்து கோல்டன் கலர் ஆரி ப்ளவுஸ். இது வந்து சிம்பிளாக இருக்கும், இது கை மாடல் மட்டும். இது க்ரீன் மேங்கோ ஷேடு. இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இது வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளவுஸ். அப்புறம் நிறையா இருக்குது. இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ளவுஸ், ப்ளூ கலர். இது வந்து கழுத்து பாருங்க, இந்த மாதிரி கழுத்து வச்சுருக்காங்க, வி ஷேப், வி நெக் மாதிரி தெரியுதா? அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ, ஆரஞ்ச், ரெட்டு, க்ரீனு. காமிக்கணும் நிறைய காமிக்கலாம், பட் எல்லாமே ப்ளவுஸ் இதெல்லாம் நான் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் பீரோ வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, பாருங்க, இன்னும் தைக்காத ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இன்னும் நான் தைக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் மடித்து வர நான் வைக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளவுஸ். நம்ம பீரோவை ரெடி பண்ணிட்டோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது எல்லாமே ப்ளவுஸ். இது வந்து சாரீ. இது வந்து பேப்பர் சில்ஸ் அந்த சாரீஸ்லாம் இந்த ரோவில் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீ பிட் பண்ண சாரிலாம் இந்த இதில் வச்சுருக்கேன் ரைட்டில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹேர் நேச்சுரல் ஸ்ட்ரைட்டிங் ஹேர் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேர்லிங் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இது வந்து சாரீ பின்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது, இது வச்சுருக்கேன். தென் வந்து இந்த சைடு ஃபுல்லாக காட்டன் சாரியாக வச்சுருக்கேன். இது வந்து சில்க் சாரீஸாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த ரோ ஃபுல்லாக வந்து இன்ஸ்கர்ட்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன், எல்லாம் ஷிம்மரி இன்ஸ்கர்ட்டு. இது ஃபுல்லாக மேலே இருக்கிறதெல்லாம் ஷால் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. பாவம், குழந்தைக்கு இடமே இல்லை, கீழே வந்து வச்சுருக்கேன். இது வந்து பேகு, அதுக்கப்புறம் டிராவலிங் பேகு, அதுக்கப்புறம் இது வந்து பில்லோ கவர்ஸ். இதெல்லாம் வந்து கீழ் ரேக்கில் வச்சுருக்கேன். தென் வந்து லாக்கரில் வந்து ஒன்றும் வைக்கல, அதனால அது க்ளோஸில் இருக்கு. இன்னைக்கு வீடு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.